Hi students, welcome to KC Botany. 12th biology and pure science students பார்த்தீங்கன்னா botany and zoologyல என்னென்ன 2 marks 3 marks படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதே போல் நான் எதை படித்தா வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும், என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோல்டன் 3 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுங்க. அதர்வைஸ் எனக்கு வந்து ஒரு மினிமமாக ஒரு 40 மார்க்ஸ் போதும். இது எல்லாமே 70க்கு சரிங்களா. ஒரு 40 மார்க்ஸ் போடும் அல்லது ஒரு 35 ஒரு 50 மார்க்ஸ் போதும் அப்படின்னா நான் மார்க் பண்ணுற கொஸ்டினை ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பயோபாட்னி ஃபஸ்ட்டு அண்ட் பியூர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை கண்டினியூவாக சுவாலஜி அண்ட் பயோசாலஜி ரெண்டுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1. ஸோ சாப்டர் 1 ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சுங்க. அதில் குறிப்பாக இந்த படம் வரைந்த பாவம் குறி அப்படின்னு இருக்கக்கூடிய வினாக்கள். ஸோ எது எல்லாமே இருக்கோ அது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ 3 மார்க்ஸில் இந்த டயக்ராம் சூலின் படம் வரைங்க, ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஓவில். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதிகமாக வந்து நமக்கு இயர் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது என்னென்னா டப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம். ஸோ இது வந்து ஒரு சில டைம் 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்களா அல்லது வந்து அதோட படம் மட்டும் கேட்குறாங்களான்னு சொல்லி பாருங்கள். எக்ஸ்பிளனேஷன்னா அது 5 மார்க்ஸ் சரிங்களா. நீங்கள் கேட்கலனாலும் எழுதி வைங்க, ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் வர மாதிரி. ஸோ இந்த கொஷின் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தனகார்பி. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாலி எம்பிரியானி பார்த்தனகார்பிக்கு உண்டு. ஸோ இந்த பல்கரு நிலை இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த மெண்டல் 7 வேறுபட்ட பண்புகள். இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இணை ஓங்குதன்மை. ஸோ இந்த கொஷினை நல்லா படிச்சிருங்க, கோ டாமினன்ஸ் அப்படிங்கிற கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரிமாற்ற கலப்பு, ரெசிப்ரோக்கல் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த பியூ சயின்ஸ்னு இருக்கக்கூடிய கொஸ்டினை பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து வச்சுங்க. டிஎன்ஏ பழுது பார்த்தல் இந்த மாதிரியான கேள்வி இருக்கும். அதே வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பியூ சயின்ஸ் நீங்கள் 2 பேரும் இந்த மரபணு வரைபடம். ஸோ இதோட பயன்கள்னு வரும்போது மினிமம் நீங்கள் 3 பாயிண்ட்ஸாவது கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அது வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கொஷின், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், மேன்மேடு சீரியல்னு சொல்லி கேட்பாங்க. அதோட ரேஷியோ அது எல்லாமே கரெக்டாக எழுதணும். அந்த குரோமோசோம் நம்பர்ஸு அது ஒரு சில பேர் அப்படியே விட்டுறாங்க. எந்தெந்த பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க, என்ன நமக்கு வருது அப்படிங்கிறத எழுதணும். ஸோ அதுக்கடுத்து இந்த வால் உருவாக்கம், இது வந்து பியூர் சயின்ஸ் மட்டும் படித்து வச்சுங்க. ஸோ இந்த மார்க் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சாப்டர் 4க்கு. ஸோ சாப்டர் 4ல் பிபிஆர் 322 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிபிஆர் 322 மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு இயர் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி கொஷினோட அந்த இது மாற்றி கேட்குறாங்க. ஒன்று இந்த மாதிரி என்னும் வார்த்தையிலேருந்து நீ வேறு அறிந்து வருது என்ன அப்படின்னா பிளாஸ்மிடு, பொலிவார், ரோட்ரிகஸ் 322 நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதுனா போதும். ஒரு சில டைம் அதோட படம் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் படமும் வரைஞ்சிருங்க, அதுக்கான ஆன்சர்ஸும் எழுதிருங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தனிசெல் புரதத்தின் பயன்கள். ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் கொஷினாக என்ன பார்க்கலான்னா இந்த வெக்டார்லெஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர், தாங்கி கடத்தியற்ற மரபணு மாற்றம். இது வந்து அதிகமாக ரிப்பீட்டடில் இல்லை. ஸோ இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 5th லெசன். ஸோ 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா அந்த கிரையோ ப்ரிசர்வேஷன், உறைகுளிர் பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கொஷின் நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ உறைகுளிர் பாதுகாப்பு எழுதுகிறப்ப -196 டிகிரி செல்சியஸ் அது இருக்கணும். லிக்யூடு நைட்ரஜன், திரவ நைட்ரஜன் அப்படின்னு எழுதியிருக்கணும். அதில் என்னென்ன போட்டு வைக்கிறோம் சரிங்களா. இதுதான் இந்த 3 பாயிண்ட்டை விட்டுட்டு மற்றபடி கதையெல்லாம் மாதிரி நிறைய பேர் எழுதுகிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் சரிங்களா. -196 டிகிரி செல்சியஸ்னால் அதுக்கு ஒரு மார்க்கு, லிக்விட் நைட்ரஜன் எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்ஸு. அதில் என்னென்ன போடுறோம், புரோட்டோபிளாஸ்ட்டு, செல்லு இந்த மாதிரிலாமே போடுவோம் சரிங்களா, டிஷ்யூஸு. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு மார்க்ஸ் இருக்குது, அதை பார்த்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்து அதிகமாக கேட்ட கொஸ்டின் இந்த சோமோகுலோனல் அண்ட் கேமெட்டோகுலோனல் வேரியேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த செயற்கை விதை, ஆர்டிஃபிஷியல் சீடு, இதோட நன்மைகள். ஸோ இதை வந்து பார்த்துங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஒரு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்லையுமே சொல்கிறாங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஷேர் பண்ணுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்களுமே வந்து எதனாச்சும் ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை எதனாச்சும் ஒரு வீடியோ எதனாச்சும் அப்டேட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும்னு தான் நினைப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட இதுலேயே நிற்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணி அதை வந்து பிடிஎஃபாக தயாரித்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரணும், போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி சரிங்களா. அதர்வைஸ் நம்ம ஜாயின் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் மெம்பர்ஸாக கூட என்ன பண்ணுறேங்க, ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்து 6th லெசனு. ஸோ 6th லெசன் வந்தீங்கன்னா யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல் இது வந்து படிச்சிங்கன்னா பாட்னிலையும் எழுதிக்கலாம், சுவாலஜிலையும் எழுதிக்கலாம், அதை படிச்சிருங்க. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப அடுக்கமைவு இதை பற்றி நிறைய கொஸ்டின் இருக்குது. நம்ம இயர் கொஸ்டின்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸாக. நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை பார்த்துருங்க. அதோட பிடிஎஃப் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துரும் சரி கேட்டதுனால சரிங்களா. அதனால் அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து அதிகமாக கேட்குறது இந்த வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு. இது வந்து 5 மார்க்ஸ்லுமே கேட்பாங்க. ஸோ 5 மார்க்ஸில் கேட்டால் 5 பாயிண்ட் எழுதிருங்க, 3 மார்க்ஸில் கேட்டால் 3 பாயிண்ட் வந்து எழுதி வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த நிறைய ரிப்பீட்டர் கொஸ்டினில் ஃபைட்டோஜென் ரெமிடியேஷன் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் முதற்கொண்டு எழுதணும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 7. யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா ஆற்றல் பிரமிடு எப்போது நேரானவை. ஸோ இந்த கொஸ்டின் ஸோ லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. உணவு வலையோட முக்கியத்துவம், ஃபுட்டு வெப்பு, அதோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம அப்டேட் பண்ண கொஸ்டினை பார்த்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா எழுதிருப்பீங்க. அதர்வைஸ் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது வந்து அது கேட்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் விட்டுட்டாங்க. நான் திருத்துறப்ப நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து பண்ணலை. இந்த நீல கார்பன் ஸோ இந்த வாட்டி இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு பாக்ஸில் இருக்குது. அதனால் பாக்ஸ் கொஸ்டின் எதனாச்சும் கேட்டாங்கன்னா இந்த ப்ளூ கார்பன் அது கேட்கலாம். அதனால் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த தரவு தரத்து ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, அது வந்து சொல்லு தான் நீங்கள் படிக்கணும் இல்லை. அதேமாதிரி இந்த சூழல் மண்டலத்தோட அமைப்பு படம் வரைந்து அதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. அதர்வைஸ் இந்த புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சேக்ரட் குரூஸ், பன்மக பாதுகாப்பில் கோவில் காடுகள், அதை நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பயோ மானிட்டரிங், உயிரி கண்காணிப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த முதல் நிலை, 2ஆம் நிலை, ப்ரைமரி, செகண்டரி இன்ட்ரொடக்ஷன், அதேமாதிரி இந்த கலப்புறத்தோட முறை. ஸோ இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வளத்தை இது வந்து நிறைய வாட்டி இயர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. மைக்ரோபயல் இனாக்குலண்ட் அது வந்து நல்லா பாருங்கள். ஸோ லாஸ்ட் லெசனில் எந்த கொஸ்டின் வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். அதர்வைஸ் இந்த கீழாநெல்லி இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. பொட்டானிக்கல் நேம் அண்ட் மெடிசனல் யூசஸ் ஆஃப் கீழாநெல்லி இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மை வரையறை வந்து நிறைய இயர் கொஸ்டினில் இருக்குது. இது சிம்பிள் தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கொஸ்டின் தான் நமக்கு வந்து அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அரிசியோட பொருளாதாரம் நிறைய டைம் ஏற்கனவே இயர் கொஸ்டினில் கேட்டாங்க, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ பாட்னிலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோவில் இருக்குது, நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுவாலஜி. இது வந்து 2 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பியூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் இந்த நிலைகள், வாழ்க்கை சுழற்சியோட நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து படிச்சிங்கன்னா அதிலே 2-3 கொஷின்ஸ் வந்துடும் சரிங்களா. அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இழப்பு மீட்டல், ரீஜெனரேஷன், நமக்கு இந்த வாட்டி பாக்ஸில் ரீஜெனரேஷன் பவர்னு இருக்கும், அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் கொஷினில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீம்பால், கொலஸ்ட்ரம் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து கருவுறுதல், கருப்பதிதல் சரிங்களா, இது வந்து படிச்சிருங்க. ஃபெர்டிலைசேஷன் அண்டு இம்ப்ளான்டேஷன் சரிங்களா, இது வந்து ஸ்பேஸ், அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஈவன் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை நல்லா படிச்சுங்க சரிங்களா. ஏன்னா இங்கே 5 மார்க்ஸ் வந்து எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னா 2வது லெசன் வந்து அது கண்டிப்பாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5, ஸோ அதுக்கடுத்து 6, 7 இந்த மாதிரியான லெசனில் நமக்கு 5 மார்க்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக கேட்குறாங்க. அதே பியூர் சயின்ஸுக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் லெசன் 5 மார்க்ஸ். ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு 10 5 மார்க்ஸு, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 5 மார்க்ஸ் தான். அதனால் சரிங்களா. அதேமாதிரி இந்த ஆம்னியோசென்டிசிஸ் ரொம்ப முக்கியம், பனித்துறை குளிப்பு ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி சர்கோசி, வாடகை தாய்மை, அது சும்மா கதை மாதிரிலாம் எழுதாதீங்க, அது கண்டென்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. அப்படின்னா தான் நமக்கு மார்க் வந்து போடுவாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு சில பேர் வந்து அது கதை மாதிரி தாங்க இருக்குது அப்படியே எழுதிக்கலாம்லாம் இருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க.
அதுக்கடுத்து விந்து குழல் தடை கருக்குழல் தடை வாசக்டமி டியூபக்டமி அந்த மாதிரி கொஷின் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசன். ஸோ 4th லெசன் வந்தீங்கன்னா இந்த குறுக்கு மறுக்கு கிறிஸ் கிராஸு இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து லாஸ்ட் டைம் 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம 3 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம், இருந்தாலும் 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த கேரட் டைப்பிங் நிறைய இயர் கொஸ்டின் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் கேரட் டைப்பிங் அதை வந்து பார்த்து வச்சுங்க. மற்ற எல்லா கொஸ்டினும் சரிங்களா, மார்க் பண்ணுறது மினிமம் மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஸ்டினும் பாருங்கள். அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த மரபணு திட்டம் ஏன் வந்து மெகா ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம். அது இந்த ஆர்என்ஏ வேர்ல்டு முதன்மை இழை பின்தங்கி இழை லீடிங் அண்ட் லேகிங் ஸ்டாண்டு. ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ண முடியாமல் கொஷின், நீங்கள் படித்து தான் ஆகணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து 6வது கொஷின் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்காக 6th லெசன் வந்தீங்கன்னா அதிகமாக இயர் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின் இருக்குது, மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ட்ஸ் டு டார்வினிசம். ஸோ இந்த கொஷினை பாருங்கள். அதுக்கடுத்து அமைப்பொத்த உறுப்பு செயலொத்த உறுப்பு ஹோமோலாகஸ் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து நல்லா பாருங்கள். அதே மாதிரி இந்த 7th கொஷின் இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த 8th கொஷின் மரபற்று போதல் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 7th லெசனில் இந்த வாட்டி க்ரியேட்டிவான கொஷினில் இந்த போதை பொருட்கள் பற்றி கேட்கலாம் சரிங்களா. நமக்கு ஏன்னா ஸ்கூல் எல்லாமே அவேர்னஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இந்த பாக்டீரியா நோய்கள் இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸு இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 8th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 and 8 ரெண்டும் சேர்ந்து ஒரே லெசனாக இருக்கும். பியூர் சயின்ஸுக்கு தனித்தனியாக இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2 பேர்த்துக்கும் சேம் கொஷின் தான். இந்த இம்யூனோகுளோபின் இங்கே மறைஞ்சிருக்கு, இதுதான் நமக்கு வந்து மறையாமல் கொஷினில் வரும் சரிங்களா. இம்யூனோகுளோபின் நிறைய இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்னும் இம்யூனோகுளோபின் தான் கேட்டிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சரை நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே வெறும் ஒய் மாதிரி மட்டும் போட்டு விட்டு எதுவுமே பார்ட்ஸ் லேபிள் பண்ணுறதில்ல. அந்த படம் வரையணும், அதில் என்னென்ன கரம் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நோய் தடைக்காப்போட வகைகள் அது வந்து படிச்சிருங்க. இம்யூனி சிஸ்டம் டைப்ஸ் ஆஃப் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா 9th லெசனில் நமக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க ஈவன் பியூர் சயின்ஸுக்குமே. அதனால் இந்த தொழில்துறை ஆளுகள் நல்லா பார்த்துருங்க, இண்டஸ்ட்ரியல் ஆளுகள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இந்த பயோகேஸ் பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து நுண்ணுயிர் எரிபொருட்கள் மைக்ரோஃபில் ஃபியூல் செல். ஸோ இந்த கொஷினை பற்றி என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா 10th லெசனில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரப்போ இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்சுலின் அதை வந்து படிச்சிருங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அதை பார்த்துருங்க. இந்த டிஎன்ஏ தடுப்பூசி இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு தெரியும் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த நகலாகத்தின் சாதக பாதங்கள். ஸோ இந்த 7th கொஷின் அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் குளோனிங் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நெட்டாலிட்டி அண்ட் மோர்டாலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதுக்கடுத்து மண்ணோட பண்புகள். ஸோ மார்க் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த நீரோட பண்புகள், நீர்வாழ் உயிரினங்களோட தவமைப்பு, நிலவாழ் உயிரினங்கள் சரிங்களா. ரெண்டுமே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். அது வந்து நம்ம 2 மார்க்ஸில் கொடுத்துருப்போம் நிலவாளுக்கு சரிங்களா. இருந்தாலும் நீங்கள் வந்து எதுலையுமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த கமன்சாலிசம் மியூச்சுவலிசம். ஸோ கமன்சாலிசம் கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து 12வது லெசன். ஸோ 12வது லெசன் வரும்போது பயாலஜிக்கு 11ன்னு இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆக தேவை. இந்த உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள் இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சிறுகுறிப்பு. லாஸ்ட் டைம் இதுதான் நமக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈவன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இயர் கொஷினில் கேட்ட கொஷின் இங்கே கொடுக்கல, நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு சரிங்களா. அதுதான் சரிங்க, அது பார்த்துங்க. இன்டீரியர் வரும். இன்டீரியர் வந்து இயர்லி 2 கொஷின் 3 கொஷின் கேட்பாங்க, ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க்ஸு. அதர்வைஸ் புக் பேக்கு நமக்கு கொஞ்சம் நிறையா வரும். இந்த வாட்டி மோஸ்ட்லி வந்து இன்டீரியர் கொஷின் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். புக் பேக் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 13வது லெசனில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் யூட்ராஃபிகேஷன் மிக உணவூட்டத்தை பற்றி நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து காற்று மாசுபாடு. இது வந்து மாசுபாடு கொஷின் தான் அப்படிங்கிறதுனால நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, அதோட எஃபெக்ட்,
அது எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இந்த லெசன்லேருந்து வரும். அதுக்கடுத்து இந்த வேளாண் வேதிப்பொருட்கள் லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. வேளாண் வேதிப்பொருட்கள்லாம் கூட நமக்கு எழுத தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷினு, வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் அப்படின்னு எழுதியிருந்தால் கூட நமக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த டிடிடி பிஓடி இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 500 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ போடுறோம். அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன். சரிங்களா? அதனால் ஒரு லைக் பண்ணுறேங்க. 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.